அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இரட்டை இலை சின்னம் தொடர்பான வழக்கில் கைதான சுகேஷை கோவை அழைத்து வர திட்டமிடப்பட்டிருக்கிறது. தொழிலதிபரிடம் 2,43,000 ரூபாய் மோசடி செய்த வழக்கில் கோவை நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தப்படுகிறார். டெல்லியிலிருந்து ரயில் மூலமாக கோவைக்கு சுகேஷ் அழைத்து வரப்படுகிறார். அரசு ஒப்பந்தம் வாங்கித் தருவதாக கோவை தொழிலதிபர் ராஜவேலிடம் சுகேஷ் மோசடி செய்ததாக வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் விசாரிப்பதற்காக அவர் கோவை அழைத்து வரப்படுகிறார். சுகேஷை ஆஜர்படுத்த நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்திருந்த நிலையில் தற்போது அவர் கோவை அழைத்து வருகிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஐஸ்வர்யாவிடம் கேட்கலாம். ஐஸ்வர்யா, சுகேஷை எப்பொழுது கோவைக்கு அழைத்து வர திட்டமிடப்பட்டிருக்கிறது? காயத்ரி, அதாவது இரட்டை இலை சின்னம் விவகாரத்தில் அதாவது லஞ்சம் பெற்ற அந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக உள்ள சுகேஷ் பாலாஜி என்பவர் தான் தற்போது கோவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். அவர் தற்போது ரயில் மூலியமாக கோவைக்கு வந்து கொண்டுள்ளார். இந்த ரயில் 1 மணி நேரம் தாமதம் என்றும் சொல்லப்படுகிறது. அதனால் சுமார் 12 மணி முதல் 1 மணிக்குள் அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்பட உள்ளதாக கூறப்படுகிறது. அதாவது இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அரசு டெண்டர் வாங்கி தருவதாக சுமார் 2,43,000 மோசடி செய்ததாக கோவை மாநகர குற்றப்பிரிவு போலீசார் கடந்த 2011ஆம் ஆண்டு வழக்கு பதிவு செய்திருந்தனர். அந்த வழக்கு பதிவு செய்ததிலிருந்தே சுகேஷ் வந்து இந்த வழக்கில் கைதாகாமல் தலைமறைவாக இருந்து வந்துள்ளார். தற்போது அதாவது கடந்த ஜனவரி மாதம் 9ஆம் தேதி வந்து கோவை 2வது குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் இந்த வழக்கில் அவருக்கு பிடிவாரண்ட் பிறப்பித்திருந்தது. அந்த பிடிவாரண்ட் பிறப்பித்த அடிப்படையில் தான் தற்போது அவர் அழைத்து வரப்படுகிறார். டெல்லி காவல்துறையினர் அவரை கூட்டி வருகின்றனர். அவருடன் பாத்தீங்கன்னா கோவை போலீசாரும் உதவி, அதாவது இங்கு உள்ள இடம் அதையெல்லாம் காண்பிப்பதற்காக கோவை மாநகர போலீசாரும் அவருடன் வந்து கொண்டிருக்கின்றனர். காயத்ரி, அவர் வந்த பிறகு அவரிடம் அவர் ஆஜர்படுத்தப்பட்ட பிறகு அது தொடர்பான விசாரணை நடைபெறுமா? அப்படி அந்த சமயத்தில் தொழிலதிபரும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? அதாவது இந்த வழக்கு பாத்தீங்கன்னா கோவை கணபதி பகுதியை சேர்ந்தவர் ராஜவேல். இவர் வந்து ஒரு தொழிலதிபர். இவர் 2 நிறுவனங்களை நடத்தி வருகிறார். அதாவது சமையல் உபகரணங்கள் மற்றும் மருத்துவ உபகரணங்களை விற்பனை செய்து வருகிறார். அதாவது வெளி மாநிலங்கள் வெளிநாட்டிற்கு இவர் ஆர்டர் கொடுத்து அதன் மூலியமாக தொழில் செய்து வருகிறார். அப்பொழுது 2010ஆம் ஆண்டு வந்து இவருக்கு ஒரு பிரகாஷ் என்ற எண்ணிலிருந்து ஒரு அழைப்பு வருகிறது. அதாவது தான் வந்து கர்நாடகா மாநிலத்தில் ஜாயிண்ட் செக்ரட்டரியாக உள்ளதாகவும் தங்கள் அரசு இது போன்ற ஒரு சமையல் உபகரணங்களை வாங்க உள்ளதாகவும் அதற்கான டெண்டர் படிவத்தை நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று அந்த அழைப்பில் பிரகாஷ் என்பவர் கூறியுள்ளார். தொடர்ச்சியாக அந்த படிவம் பெறுவதற்கும் அந்த கொள்முதல் செய்வதற்கான படிவம் பெறுவதற்கும் தான் அவர் பணத்தை வந்து அனைத்துமே ஒரு ஆன்லைன் மூலமாக பெற்றுள்ளார். அதுதான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சுமார் 2,43,000 பெற்றுள்ளார். தொடர்ச்சியாக அவர் அடுத்தடுத்து பணம் கேட்கும் போது ராஜவேலுக்கு சந்தேகம் எழுந்துள்ளது. அதன் அடிப்படையில் அவர் உடனடியாக அந்த கர்நாடகா அரசுக்கு தொடர்பு கொண்டு கேட்கும் போதுதான் அவர் ஏமாற்றியது தெரிய வந்துள்ளது. உடனே பாத்தீங்கன்னா கோவை மாநகர குற்றப்பிரிவு காவல்துறையிடம் புகார் அளித்திருந்தார். அதன்படிதான் இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முதல் குற்றவாளியாக சுகேஷ் பாலாஜியின் தந்தையான சந்திரசேகர் என்பவர் தான் முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ளார். 2வதாக தான் சுகேஷ் பாலாஜி சேர்க்கப்பட்டுள்ளார். இந்த வழக்கு வந்து தொடர்ச்சியாக நடைபெற்று வந்தது. நான் முன்னதாகவே குறிப்பிட்டது போல் சுகேஷ் பாலாஜியும் சரி அவருடைய தந்தையும் சரி இந்த வழக்கில் வந்து அதாவது கைதாகவே அவர்கள் வந்து தலைமறைவாகவே இருந்து வந்தனர். இந்த நிலையில தான் கடந்த ஜனவரி மாதம் 9ஆம் தேதி பாத்தீங்கன்னா கோவை 2வது குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் வந்து ஒரு பிடிவாரண்ட் பிறப்பித்திருந்தது. அதன் அடிப்படையில் வந்து இன்னைக்கு ஆஜர்படுத்த உள்ளனர். ஆனால் தொடர்ச்சியாக இந்த வழக்கு தொடர்பாக விசாரணை நடைபெறுமா என்று காவல்துறை வட்டாரங்களிடம் நாம் கேட்கும் போது இன்று வந்து இந்த வழக்கு தொடர்பாக அந்த பிடிவாரண்ட் அடிப்படையிலே அவர் ஆஜர்படுத்தப்பட உள்ளார் என்றும் ஆஜர்படுத்த உடனே மீண்டும் டெல்லிக்கு அழைத்து செல்லப்படும் என்றும் காவல்துறையினர் தெரிவித்தனர். அடுத்தடுத்த கட்டமாக அதாவது இன்று ஆஜர்படுத்த உடனே இந்த வழக்கு விசாரணைக்காக ஒரு தேதி குறிப்பிடப்படும். அந்த தேதிக்கு மீண்டும் அவர் ஆஜர் செய்யப்படுவார். அதனால அடுத்தடுத்துதான் அவர் வந்து இந்த வழக்கில் விசாரணைக்கு எடுத்து காவல்துறையினர் விசாரிக்க வாய்ப்புள்ளது. மேலும் இந்த வழக்கு தொடர்பாக இதுவரை விசாரணை செய்யப்படாததால் அவர் போலீஸ் காவலில் எடுத்து மனு தாக்கல் செய்யவும் வாய்ப்புள்ளது. காயத்ரி.